உத்தரப்பிரதேசத்தில் ஜேசிபி இயந்திரத்தின் முன்பகுதியில் மணப்பந்தல் அமைத்து மணமகன் ஊர்வலமாக சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. வழக்கமாக குதிரை அல்லது காரில் வலம் வர ஆசைப்படும் மணமகன்களுக்கு மத்தியில் எளிமையாக ஊர்வலம் சென்றது வலைதளங்களில் கவனம் பெற்றது. ஜேசிபி இயந்திரம் நிதான வேகத்தில் செல்ல முன்னால் இசை கச்சேரி வாகனமும் பின்னால் உறவினர்களின் கார்களும் வரிசை கட்டி சென்றன. மயிலாடுதுறையில் நள்ளிரவு நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் புகுந்து மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பைக் திருடு போனது குறித்து அதன் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகளுக்கு மூதாட்டி ஒருவர் கடலை உள்ளிட்ட தின்பண்டங்களை வாரி வழங்கிய வீடியோ சமூக வலைதளவாசிகளை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பலரும் தங்களது பள்ளிப்பருவ காலத்தை நினைவுபடுத்துவதாக மகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருக்கிறார்கள். தருமபுரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். செட்டியூர் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் வந்தடைந்த ரயிலில் கஞ்சாவுடன் இறங்கிய நபரை ரயில்வே போலீசார் விரட்டி பிடித்துள்ளனர். ஹவுராவில் இருந்து சென்னை வந்தடைந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய ஒருவர் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்ததால் போலீசார் அவரை நோட்டமிட்டு கைது செய்துள்ளனர். அவரது பையில் இருந்து 2 லட்சம் ரூபாய் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலீசாரை பார்த்ததும் பை தன்னுடையது இல்லை கூச்சலிட்ட நபரை தனியே பிடித்து சென்று போலீசார் விசாரித்ததில் அவர் கோழிக்கோட்டைச் சேர்ந்த சரஹான் என்பது தெரியவந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகரில் சுட்டெரிக்கும் வெயிலை சமாளிக்க மகாமக திருக்குளத்தில் சிறுவர்கள் குளித்து உற்சாகமடைந்தனர். மார்ச் 2ஆம் தேதி மாசி மகத்தை முன்னிட்டு மகாமக திருக்குளத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடுவர். அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் வகையில் குளத்தில் இருந்த பெருமளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் நீச்சல் அடித்து விளையாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை யமன் வேடமணிந்த நபர் எச்சரிக்கை விடுத்தார். ஒசூர் மாநகராட்சி முல்லை நகர் பகுதியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்வோர்களை யமன் அழைத்துச் செல்வார் என்பதை உணர்த்தும் விதமாக யமன் வேடமணிந்த ஒருவர் பாசக்கயிற்றை வீசுவது போல நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் இருசக்கர வாகன ஓட்டிகள் 500 பேருக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டன. அம்பாசமுத்திரம் அருகே பழமை வாய்ந்த மன்னார்கோவில் ராஜகோபாலசாமி கோயிலில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ராஜகோபாலசாமி, ஆண்டாள், கருடாழ்வார், குலசேகர ஆழ்வார் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வண்ண விளக்குகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் காண்போரை கவர்ந்தது. தெப்ப திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தஞ்சாவூரில் நடைபெற்று வரும் பாரம்பரிய கலைநயமிக்க பொருட்கள் மற்றும் செட்டிநாடு பாரம்பரிய உணவுப் பொருட்களின் மாபெரும் சந்தையில் ஏராளமானோர் திரண்டனர். இங்கு வெள்ளியில் அரிசி அளக்கும்படி மரைக்கால் சங்கு உள்ளிட்ட பாரம்பரிய கலைநயமிக்க பொருட்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதேபோன்று செட்டிநாடு பாரம்பரிய உணவுப் பொருட்களும் வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ளன. காரைக்குடியே தஞ்சாவூருக்கு வந்தது போல பழங்கால கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். புதுக்கோட்டை அருகே தனியார் தொடக்கப்பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் நடனமாடியது காண்போரை மெய்சிலிர்க்க செய்தது. கீழ 7ஆம் வீதியில் உள்ள இப்பள்ளியின் ஆண்டு விழா சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அங்கு படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒரே மாதிரியான உடை அணிந்து நடனமாடியது காண்போரை வியக்க வைத்தது. வேறு எந்த பள்ளிகளும் இல்லாத வகையில் மாணவர்களின் பெற்றோர் நடனமாடியது அனைவரிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் நடந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதில் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நம்பியார் கத்தி சண்டை போடும் காட்சியை நடன கலைஞர்கள் அரங்கேற்றியது பார்வையாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வேடமணிந்த கலைஞர்கள் அவர்கள் பேசுவது போல் வாயசைத்து பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் பாபு என்ற ஓவியர் 10 கிலோ அவரைக்காயில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவப்படத்தை தத்ரூபமாக வரைந்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ஹரிஷ் பாபு வரைந்துள்ள ஓவியம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாகி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.